வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய ஆதார் கார்டுல உங்களோட மொபைல் நம்பர் இணைக்கவே இல்லைங்களா? இல்ல ஏற்கனவே உங்க ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய போன் நம்பரை உங்களால யூஸ் பண்ணி அரசு திட்டங்கள், பேங்க் டிரான்சாக்சனுக்கெல்லாம் ஓடிபி வராம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்திங்க. வீட்ல இருந்தே உங்களுடைய ஆதார் கார்டுல மொபைல் நம்பரை மாத்த முடியுமா அப்படிங்கிற அந்த உண்மையை இந்த வீடியோல டீடைலா உங்களுக்கு சொல்ல போறேங்க. அப்படி உங்களுடைய ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் மாத்துறதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும், எவ்வளவு நாட்கள்ல அப்டேட் ஆகும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல தெளிவா சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சரி, இந்த மொபைல் நம்பர் ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான அரசு மற்றும் வங்கி சேவைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஓடிபி அடிப்படையில் தான் செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. உதாரணமா சொல்ல போனோம்னா பேன் கார்டு சேவை, வங்கி கேஒய்சி, யூபிஐ பதிவு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் புக் பண்றது, பிஎம்இஜிபி லோனுக்கு அப்ளை பண்றது, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்றது, டிஜி லாக்கருக்கு உங்களுடைய சேஃபான டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு, ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு, பாஸ்போர்ட் சேவைகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு என அனைத்து சேவைகளுக்கும் ஓடிபி ரொம்ப முக்கியங்க. இந்த ஓடிபி உங்களோட ஆதார் நம்பர்ல இணைக்கப்பட்ட அந்த மொபைல் நம்பருக்கு தான் அனுப்பப்படும். எனவே ஆதார்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் சரியா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அந்த முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்றேங்க. உங்க வீட்ல இருந்து உங்களோட மொபைல் நம்பரை ஆதார் கார்டுல சேர்க்க முடியுமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்கு பதில் இப்ப நான் சொல்றேங்க. ஆதார்ல முதன் முறையாக மொபைல் நம்பரை சேர்க்க முடியாதுங்க. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நம்பரை புதிய நம்பராக மாத்துறதுக்கு எந்த ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே செய்யறதுக்கு கிடையாதுங்க. ஏன் தெரியுங்களா? இந்த மொபைல் நம்பரை நீங்க அப்டேட் பண்ணணும்னா முக்கியமா உங்களோட கைரேகை மற்றும் கண் கருவிழி போன்ற பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாதுகாப்பு காரணத்துக்காக இதை நேரில் மட்டும்தான் செய்ய அனுமதிக்கப்படுகிறது. அதனால நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார் சேவா கேந்திரா அல்லது ஆதார் அப்டேட் சேவை வழங்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மையத்துக்கு தான் நீங்க போகணும். ஆதார்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்றதுக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு சொல்லிடுறேங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பா வேணுங்க, அல்லது ஆதார் என்னாச்சும் வேணும். நீங்க இணைக்க விரும்பக்கூடிய புதிய மொபைல் நம்பர் உங்க கையில இருக்கணுங்க. பொதுவா மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய கூடுதல் ஆவணம் எதுவுமே தேவை கிடையாது. ஆனா ஆதார் மைய அதிகாரி உங்ககிட்ட ஏதாச்சும் விவரங்கள் கேட்டார் அப்படின்னா அதை நீங்க சரியா வழங்கணும், அவ்வளவுதான் பண்ணணுங்க. அதுக்கு உங்களோட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் செய்வாங்க. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த ஆதார் நம்பர் அப்டேட் செய்யப்படும். இதுக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும், எத்தனை நாட்கள்ல இது உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி மொபைல் நம்பர் அப்டேட் செய்வதற்கு UIDAI நிர்ணயித்த சேவை கட்டணம் தான் வசூலிக்கப்படும். ஆதார்ல உங்களுடைய போன் நம்பர் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அப்டேட் ரெக்வெஸ்ட் நம்பர், அதாவது URN அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆனது கொடுப்பாங்க. அந்த எண்ணை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். பொதுவா சில நாட்களுக்குள்ளேயே அப்டேட் நிறைவடைஞ்சிரும். சில நேரங்களில் விண்ணப்பங்களோட எண்ணிக்கையை பொறுத்து கூடுதல் நாட்களும் ஆகலாங்க. ஆதார்ல அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த புதிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருங்க. அடுத்ததா அப்டேட் ஸ்டேட்டஸை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க மொபைல் நம்பரை அப்டேட் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு மையத்தில் கொடுக்கக்கூடிய ரசீதுல அப்டேட் ரெக்வெஸ்ட் நம்பர், அதாவது URN நம்பர் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த URN நம்பரை அதிகாரப்பூர்வ இணையதளமான UIDAI இணையதளத்தில் உங்களுடைய அப்டேட் நிலை, அதாவது ஸ்டேட்டஸை நீங்களே சரி பார்த்துக்கலாங்க. அப்டேட் வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களோட புதிய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி ஆனது வர தொடங்கும். அதன் பிறகுதான் ஆதார் தொடர்பான ஆன்லைன் சேவைகளை சுலபமா நீங்க பயன்படுத்த முடியுங்க. மக்கள் அடிக்கடி செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. முதல் தப்பு, வீட்டிலிருந்து முழுமையாக ஆன்லைன்ல மொபைல் நம்பர் அப்டேட் செய்யலாம் அப்படின்னு நம்புறதுங்க. இரண்டாவது தப்பு, சமூக வலைதளங்கள் மற்றும் போலி லிங்குகளை கிளிக் செய்து பணம் செலுத்துறது. மூணாவது தவறு, அப்டேட் செய்த பிறகு கிடைக்கும் URN ரசீதை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இல்லாம அதை தொலைச்சிடுறது. நாலாவது தப்பு, அப்டேட் செய்ய முடியும் முன்பே மீண்டும் மீண்டும் விண்ணப்பிக்குது. அதாவது நம்ம அப்டேட் கொடுத்துருப்போம், மொபைல் நம்பருக்கு அப்டேட் கொடுத்துருப்போம், அது ப்ராசஸ்ல தான் இருக்கும், மறுபடியும் புதுசா அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறதுங்க. இந்த மாதிரியான தப்புகளை எல்லாம் தவிர்த்தாலே உங்களுடைய மொபைல் நம்பரானது சீக்கிரமா அப்டேட் ஆகி உங்க கைக்கு ஓடிபியா கிடைச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள்ல ஆதார் மொபைல் நம்பர் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அரசு திட்டங்கள், ஆதார், பேன், ரேஷன் கார்டு, PF, PMEGP, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் தினசரி பயனுள்ள அப்டேட்டுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.